வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங் உங்கள் பேச்சாற்றல் இருந்தது. இணைய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு மறைந்த இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களினுடைய நினைவேந்தல் நிகழ்வில் இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் ஆற்றிய உரை தொகுப்பு தான் இந்த காணொளி. மதயானை கூட்டம் என்கிற படத்தின் மூலமாக அற்புதமான ஒரு அறிமுகத்தை உருவாக்கி கொண்டு ஒரு தொடக்க படத்தை கொடுத்த அற்புதமான இயக்குனர், மிக முக்கியமான தமிழினுடைய மிக முக்கியமான இயக்குனர்களில் ஒருவர் விக்ரம் சுகுமாரன் அவர்கள். நானும் அமீரும் சேர்ந்து கதிட்டு சொல்வது என்ன அப்படின்னா, இவ்வளவு இளமையா இருக்கீங்க, இவ்வளோ எங்கே இருக்கீங்க, இவ்வளோ துடிப்போடு இருக்கீங்க, தயவு செஞ்சு வருஷத்துக்கு 5 படம் பண்ணுங்க. என்ன கேடு உங்களுக்குலாம்? என்ன நீங்கள் கரெக்டான கதையை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டேரக்டரை கண்டுபிடிக்க முடியாது கரெக்டான கதையை. மம்முட்டி சொல்கிறாரு 75 வயசில் நல்ல படங்கிறது அமையுதுங்க. எல்லாருமே நினைக்கிறோம், எனக்கும் தெரியாது. எனக்கு படம் ஓடினதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் படம் ஓடுனுச்சுன்னு. அடடா அப்படியானு எல்லாருமே நல்ல படம் நினைக்கிறேன். அதனால விறுவிறு நடிக்க வேண்டியதானே. ஏன் இவர் முக்கியமான இயக்குனர் என்றால், அதாவது தான் வாழ்ந்த மதுரை மண்ணினுடைய அந்த வழக்கங்களை, வழக்காறுகளை, அங்கு பார்த்த மனிதர்களை அச்சு அசலாக திரையில் காண்பிக்கின்ற ஒரு முயற்சியிலே ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் என்றால் மறைந்த இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களை குறிப்பிடலாம். தான் என்ன நினைத்தாரோ, தன்னுடைய இளம் வயதிலே என்ன பார்த்தாரோ அதை திரையிலே காட்டி ஒரு வெற்றிகரமான ஒரு மண் சார்ந்த ஒரு படைப்பாளியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் தான் விக்ரம் சுகுமாரன் அவர்கள். அந்த விக்ரம் சுகுமாரனுடைய காத்திரமான அந்த படைப்பை பற்றி, அதிலும் குறிப்பாக அவருடைய முதல் படமான மதயானை கூட்டம் என்கிற படத்தினுடைய சிறப்புகளையும் அதனுடைய மண்வாசனை கொண்ட தன்மைகளையும் நம்முடைய கரு பழனியப்பன் அவர்கள் மிக அற்புதமாக சிரிக்கவும் நெகிழவும் கூடிய வகையிலே சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதாவது பொதுவாகவே தன்னுடைய திரைப்படங்களிலாகட்டும், அரசியல் களங்களிலாகட்டும், தான் நம்பிய, தான் விரும்புகிற கருத்துக்களை காத்திரமாக துணிச்சலோடு எல்லோரும் ரசிக்கக்கூடிய வகையிலே எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் நிரம்பிய ஒரு இயக்குனர் தான் இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள். அப்படிப்பட்ட இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் மறைந்த இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களை பற்றி தன்னுடைய கருத்துக்களை மிக நுட்பமாக, மிகச் சிறப்பாக, நெகிழ்வோடு எடுத்து சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதை உங்களுக்கு காணொளியாக தரலாம் என்று கருதுகிறேன். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். இல்லையா? இதில் பத்தாவதுக்கு அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் அறிக்கை வர எனக்கு என்னன்னு தெரியல. ஓடிடிலாம் போய் நடிக்காதீங்கன்னு நடிகர்கள் போகிறான். அதாவது சினிமாவில் நடித்தா ஓடியில் நடிக்காதீங்க, சினிமாவில் இயக்குனா ஓடிடியில் போய் படம் இயக்காது. ஐயா என்ன நடக்குது உலகத்துலன்னு புரியாமல் இவன் வேற குறுக்க நடக்கிறான்ட்டான்னு குடியை வச்சு முதுகில் அடிக்கிறவங்களெல்லாம் எப்பவுமே கால மெதுவும் அதுக்கு பொருந்தாத ஒன்று பேசிக்கிட்டே இருக்கு அந்த கவுன்சில். நடிகர்களை இன்ஸ்டாகிராமில் பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் நீங்கள் வந்து ஓடிடியில் நடிக்காதீங்க, அங்கே நடிக்க. எங்கேயாவது ஒருத்தர் நல்லா நடித்தா கூப்பிடுவாங்க இல்லையா? இங்கே நல்லா நடித்தா அங்கே கூப்பிடுவாங்க. 10 இடத்துல கூப்பிடுவாங்க நல்லா சமைக்கிறோன்னு இல்லையா? அப்புறம் இது என்ன இப்படித்தான் அங்கே நல்ல ஞாபகம் இருக்குது இன்னமும். அதாவது டெலிவிஷனில் வந்து ப்ரோக்ராம் பண்ணாதீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்வலம் போனாங்க. இப்போ மவுண்ட் ரோடில் கமல்ஹாசன் மட்டும் கதவை சாத்திட்டு வரமாட்டேன்ட்டார். கமல்ஹாசனை வந்து கலை துரோகின்ட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. அப்புறம் சொன்னார், வீட்டுக்குள்ளே வந்துருச்சு சினிமா, உங்களுக்கு புரியலையான்னாரு. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற ஒரு சாதாரண படத்தை 300 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த வேலையை 15 வருஷம் ஒன்றே சொன்னார் கமல்ஹாசன். தயவு செஞ்சு நடந்து போகிற தூரத்தில் இருக்க தியேட்டரில் போகிற ரிலீஸ் பண்ணுங்கள் படத்துக்கு. சினிமாவுக்கான வாழ்நாள் காலம் குறைஞ்சிருச்சு, அதற்கு பதிலாக வியூவர்ஸை தான் நான் மதியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சினிமாவை என்ன நீங்கள் அப்படின்னாங்க. இப்படி இதனால் தொடர்ச்சியாக இன்னொன்று வேறு, இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பணம் சம்பாதிச்சு அத்தனை ப்ரொடியூசர் உட்காந்துக்கிட்டு சினிமாவே ஓடலைன்னு சொல்லிட்டு படம் எடுத்துகிட்டே இந்த வேலையை மல்லிப்பாட்டு விட்டு விறுவிறுன்னு நிறைய வேலை செய்வதுதான் முக்கியம். அந்த கவுன்சில் அறிக்கை அதுதானான்னு தெரியல முழுமையாக. ஏன்னா எனக்கு அதில் சத்யஜோதி தியாகராஜர் இருந்தார். அவர் அறிவானவர். இல்லை சேர்க்கை சரியில்லை அவருக்கும் தெரியல. இல்லை அங்கே நடிக்காது இங்கே நடிக்காதுன்னு. அதான் அமித் சார் சொன்னால் அப்படியே சொல்லியிருக்காங்க, சும்மா இருக்க மாட்டாங்க வேறு அப்படின்னாரு. அதை இப்படி இருக்க காலச்சூழலில் விக்ரம் சுகுமாரன் போல் இங்கே 100 இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா? நமக்கு முன்னாடி இருப்பவர்களை எப்படி கொண்டாடுகிறோமோ. சமீபத்தில் ஒரு கவிதையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு படிக்கும்போது அந்த அம்மா வந்து
வெளிநாட்டு அம்மா விமானத்தில் போகும்போது தன்னோட ஒரு செடியை தூக்கிட்டு போகிறதா சொல்லி வர கவிதையில் ஏன் எப்பொழுதுமே கையில் ஒரு செடியை தூக்கிட்டு போகணும் நாடு விட்டு நாடு போகும்போது அப்படின்னா தன் வேர்களோடு இருக்கிற தொடர்பை விட்டு போகாமல் இருப்பதற்காக நான் தூக்கி செல்கிறேன்னு சொல்லுவான் அந்த கிழவி. அதை போல் நமக்கு முன்னாடி இருப்பவர்களை நம்முடைய முன்னோடிகளை எப்படி கொண்டாடுகிறோமோ அப்படி நமக்கு பின்னாடி வந்தவர்களையும் கொண்டாடுவது ரொம்ப முக்கியம். பின்னாடி வருபவர்களுக்கு இந்த இருக்கான் பிரமாதமானவர் சொல்கிறது முக்கியம். என்னுடைய இயக்குனர் பார்த்திபன் அவர்களை நான் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வதற்கான காரணம், பாக்கியராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய இயக்குனரை கொண்டாடும் பொழுது எவ்வளவு மனம் மகிழ்ந்து மனம் நிறைந்து கொண்டாடுவாரோ அப்படி எந்த சாதனையும் செய்யாத தன்னுடைய உதவியாளனாகிய என்னை கொண்டாடும் போதும் அதே போல் பழனி பிரமாதம் நாள் என்னை கொண்டாடுவார். அப்போ தனக்கு முன்னாடி இருந்தவரை கொண்டாடுவதை போல் பின்னாடி இருந்தவரை கொண்டாடுவது ரொம்ப முக்கியம். அப்படி விக்ரம் சுகுமாரனை கொண்டாடி இருக்க வேண்டும் அப்படின்னா கொண்டாடி இருக்கணும். முன்னாடி இருக்கும்போது பின்னாடி கொண்டு ஒருத்தர் பிரமாதம் ஒரு வேலை செஞ்சுருக்கானே வேலை செய்கிறானே அப்படின்னு. இந்த புத்தகத்தில் ஒரு வரி கேமராமேன் ஒரு வரி சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்த படத்தில் வேலை செய்யும் பொழுது எடுத்த முடிவுகளை இன்றைக்கி எடுப்போமான்னு எங்களுக்கு தெரியல. காரணம் இளமையின் காரணமாக மிக அசாதாரணமான முடிவுகளை சாதாரணமாக எடுத்தோம் அப்படின்னு. விக்ரம் சுகுமாரன் இருந்திருந்தால் இன்றைக்கும் அதே அசாதாரணமான முடிவுகளை சாதாரணமாக எடுக்கும். அப்படி எவர் ஒருவர் தன்னுடைய துறைகளில் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் நிலைத்து நிற்கிறார்கள். அதுக்கு வயது இளமை அதெல்லாம் காரணம் கிடையாது. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த முடிவுகள் எடுக்கணும். எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கனியணும். கனிவதற்கான விஷயத்தை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் இல்லையா? கலையரசனை ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஃபோன் பண்ணி கூப்பிட்ட ஒரு உதவி இயக்குனர் வரல, அந்த உதவி இயக்குனர் இருப்பார். அந்த உதவி இயக்குனரை தூக்கி கொண்டு போய் இயக்குனர் ஆக்கிற முழு பொறுப்பு கலையரசனுக்கு இருக்கு. கலையரசனுக்கு மட்டும் இல்லை, கலையரசனும் உதாரணம். கலையரசனை ஏன்டா பயவுள்ள இத்தனை பேர் உட்காந்துருக்கு என்னை மட்டும் கோர்க்கிற மாதிரி நினச்சக்கூடாது. இல்லை அது போல இல்லை சொல்கிறேன் கண்டிப்பாக இல்லை. தொடர்ச்சியாக பண்ணுறது முக்கியம். தொடர்ச்சி அது வருமானம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கல்யாணத்துக்கு போகும்போது 10,000 மொய் செய்வாங்கன்னு. அந்த போய் மறுபடியும் திருப்பி அடுத்த அவன் செஞ்சால் தான் இவன் செய்வான் திருப்பி. அது தெரியாது உங்களுக்கு மதுரையில். இல்லாட்டா மைக் போட்டு கூப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு பீஞ்சூரில் தெரியாது. மைக்கில் கூப்பிடுவாங்க. வேலராமூர்த்தி தெரியும் எப்படி சிரிக்கிற பாருங்க. மைக்கில் கூப்பிடுவாங்க ஆளுங்க. தங்கச்சி மகளுக்கு பொய் செஞ்ச வகையில் பண்ண பணம் 10,000 எடுத்துக்கணும்னு இன்னும் சேரல. ராமமூர்த்தி எங்கே இருந்தாலும் வர வேண்டியது மாதிரி ராமமூர்த்தி பந்தியில் உட்காந்து உதறிட்டு வரணும். அந்த மாதிரி பதிலுக்கு பதில் செய்வது இல்லாமல் செய்வது இயல்பாக ஒருவர் தாங்கி பிடிப்பது என்பதற்கு இல்லையா? இன்னைக்கு சிவனம்மான்னு ஒன்று தெரிஞ்ச உடனே இத்தனை இயக்குநர்களை கொண்டாடுவதை சொல்லி மகிழ்கிறார்கள் அந்த அம்மா. அப்போ ஒரு இடத்துல தெரிஞ்சிட்டா போதும், அந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டா போதும், அதை தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கிறது. இதை ஏன் என்னாலேயோ அமீராலேயோ ஒரு மேடையில் உட்காந்து அவனுக்கு நீ படம்னு சிரிச்சிக்க முடியுதுன்னா, நாங்கள் அமீர் கமலஹாசன் ரசிகன், நான் ரஜினிகாந்த் ரசிகன். ஆனால் 2 பேருக்கு பிடிச்ச ஒரு வருஷம் என்னென்னா 2 கை 2 கால் இல்லாட்டினாலும் இந்த காலி பொழைச்சிக்குவான் சார், இந்த காலி கெட்ட பைசாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். மகேந்திரன் சார்கிட்ட சொல்லி நான் மகிழ்ந்துருக்கேன். எப்படி சார் அப்படி ஒரு வருஷம் எழுதுறீங்க அப்படின்னு. அது நம்ம தானே அப்படிம்பாரு. அடிக்கொருள் அது நம்ம தானே அப்படிம்பாரு. அதை போல் நாம் தொடர்ச்சியாக வலுவோடு இருப்பது என்பது எல்லாராலும் இருக்க முடியாது, எல்லாரையும் எது பேச முடியாது. சினிமாவில் ஏன் இவ்வளோ அழுத்தத்துக்கு ஆளாகிறான், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது சினிமா லைஃபு, ஏன் இவ்வளோ ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு தன்னை தளர்த்து தன்னை ரிலாக்ஸ் பண்ணணும் நம்பி வேறு காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறா அப்படின்னா ஒன்றத்தையுமே சொல்ல முடியல. எவன் வாய்ப்பு கொடுப்பான், எவனை நாளைக்கு கும்பிட வேண்டியிருக்கும், எந்த காரை திறக்க வேண்டியிருக்கும் தெரியாததுனால மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது இல்லைங்கும்போது ஒரு அழுத்தமும் இல்லை. என்ன செய்ய போகிறோம், நம்ம போய் நிம்மதியாக தூங்க போகிறோம், அவன் தூங்காமல் இருக்க போகிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறத பேசாமல் போயிட்டோம்னா போய் நம்ம தூங்காமல் இருப்போம். ராத்திரி அவன் நிம்மதியாக தூங்குவான். நம்ம நினச்சதை பேசிட்டோம்னா அவன் போய் தூங்காமல் இருக்க போகிறான், நம்ம போய் நிம்மதியாக தூங்க போகிறோம். அப்போ நமக்கு பிபி வராது, நமக்கு ஹார்ட் பிளாக் கிடையாது, நமக்கு ஒன்றுமில்ல. நம்ம பாட்டுக்கு அடுத்த நாள் புத்தகத்தை படிச்சுட்டு வேலராமூர்த்தியவோ பிரபஞ்சனையோ படித்து விட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே அதை போல் வாய்ப்பு எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. விக்ரம் சுகுமாரனுக்கு அமைஞ்சதுக்கான காரணம் அவருக்கு தைரியம் தான். எனக்கு சோப்பு டப்பா கூட கிடைக்கல அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல முடிஞ்சு அப்படின்னா அதெல்லாம் வாங்கிக்கலாம், பரவாயில்ல ஒருத்தர் நினச்சிருக்கான்.
அதைப் போல 100 பேர் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். சுற்றி கொண்டே இருப்பவர்களை எல்லோருமாக சேர்ந்து அவர்களின் கனவுகள் நனவாக அதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கான துவக்கமாக இந்த விழா இருக்கும் எனில் நான் உங்களைப் போலவே பெரிதும் மகிழ்வேன். விக்ரம் சுகுமாரன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் வழியில் பல விக்ரம் சுகுமாரனை உருவாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, கரு பழனியப்பன் அவர்கள் பேசிய உரை உங்களை சிரிக்கவும் ரசிக்கவும், விக்ரம் சுகுமாரன் பற்றியான நினைவுகளில் மூழ்கவும், அவருடைய உன்னதமான படைப்பான மதயானை கூட்டம் என்கிற படத்தினுடைய அந்த மீளுருவாக்க, அந்த படைப்பு பற்றிய, அந்த படம் பற்றிய ஞாபகங்களுக்குள் உங்களை இழுத்து செல்கிற ஒரு வேலையினை கரு பழனியப்பன் அவர்களினுடைய பேச்சு நிச்சயமாக கொடுத்திருக்கும் என்று கருதுகிறேன். அதாவது எதையும் லாபகமாக, எதையும் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களை வசீகரிக்கக்கூடிய வகையிலே சொல்லக்கூடிய பாங்கு நிரம்ப வாய்க்க பெற்றவர்தான் இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள். எந்த மேடையானாலும், எந்த பேச்சானாலும், எந்த உரையானாலும் அந்த சின்ன உரையின் மூலமாக, சிறிய உரையின் மூலமாக எல்லோரையும் தன்வசப்படுத்திக் கொள்கின்ற பாங்கு அவருக்கு கைவரப்பெற்றிருக்கின்றது. இந்த பேச்சிலும் மறைந்த இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்கள் பற்றிய நினைவுகளை, அவர் படம் மதயானை கூட்டம் பற்றிய நினைவுகளை, அந்த படத்தின் மூலமாக தான் உற்ற அனுபவங்களை மிக நுட்பமாக ரசிக்கக்கூடிய வகையிலே சொல்லி சென்றிருக்கிறார். நன்றி நண்பர்களே, வேறொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.